ஒரு காட்டில் டிங்கி என்ற யானை குடும்பம் வாழ்ந்து வந்தது. டிங்கியின் சின்ன குழந்தை சித்து மிகவும் சேட்டைக்காரன். நண்பர்களே, இந்த கொடூரன் சித்து நம்மை நோக்கி வருகின்றான். நாம் அனைவரும் ஓடிவிடுவோம். வாருங்கள். அந்த பயம் இருக்கணும். பாரு, கொடூரன் என்ன வேலை பண்ணுதான் பாரு. நாசக்காரன். அப்படியே சித்து அங்கிருந்து கிளம்பினான். போகும் வழியில் ஒரு குதிரை வந்தது. குதிரை மீது மரக்கிளைகளை ஒடித்து போட்டான். குதிரை பயந்து ஓடியே போனது. போகும் வழியில் ஒரு நாய்க்குட்டி வந்தது. அந்த நாய் குட்டி மீதும் மண்ணை அள்ளி போட்டான் சித்து. போடா குண்டு யானையே, ஏன் இப்படி என் குழந்தை மேல மண்ணை போடுகிற? கொடுமைக்கு இந்த அளவே இல்லாம போயிட்டு. கவலையுடன் நாய் தன் குட்டியுடன் கோபத்துடன் சென்று விட்டது. சித்துவின் அட்டகாசம் இப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. சித்துவின் பெற்றோரின் பேச்சையும் சித்து கேட்கவே இல்லை. ஒரு நாள் காட்டில் எல்லா விலங்குகளும் கூடியது. எல்லா விலங்குகளும் அந்த கூட்டத்திற்கு ஒரு எலியும் வந்திருந்தது. எலிக்கு அனைத்து விலங்குகளையும் பார்க்க பாவமாக இருந்தது. ஆதலால் அனைவருக்கும் உதவுவதாக அந்த எலி கூறியது. மறுநாள் எப்போதும் போலவே அட்டகாசம் செய்துவிட்டு மரத்தடியில் யானை படுத்து தூங்கியது. அப்போது மெதுவாக அந்த எலி யானையின் தும்பிக்கைக்குள் சென்று அங்கும் இங்கும் ஓடியது. யானைக்கு கோபமாக வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடியது. அருகிலுள்ள ஆற்றில் சென்று நீரை உறிந்து தும்பிக்கை வழியாக நீரை பீச்சியது. அப்போது தும்பிக்கைக்குள்ளிருந்த எலி வெளியில் வந்து விழுந்தது. எலி யானையை பார்த்து, பார்த்தாயா, உன்னை ஒருவர் எரிச்சலூட்டினால் உனக்கு எப்படி இருக்கின்றது? அதுபோல்தானே எல்லா விலங்குகளுக்கும் இருக்கும் என்று எலி கூறியது. யானை தன் தவறை உணர்ந்தது. எலியிடம் மன்னிப்பு கேட்டது. அனைத்து விலங்குகள்